guys, welcome back. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம டைட்டில் டாக்ஸ்ங்கிற ஒரு சேனல்ல இருந்து ஓஜி வெர்சஸ் நியூ அப்படின்னு ஒரு டைட்டில். எதோட ஓஜி எதோட நியூடா அப்படின்னு கேட்டா எஸ், பிக் பாஸ். ஓஜி வந்து நம்ம கமல் சார், நியூ வந்து நம்ம விஜய் சேதுபதி. ஸோ கமல் சார் வெர்சஸ் விஜய் சேதுபதி அவங்களோட அந்த பிக் பாஸ் சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நேற்று பிக் பாஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேதன் மேலே டிசப்பாயிண்ட் ஆகி தான் பேசியிருந்தோம். அதில் கூட இதுக்கு கமல் சார் ஒரு அளவுக்கு, அவரும் ஃபுல் பெட்டர் கிடையாது, ஏன்னா அவர் இருக்கும்போது வேற யாராவது வந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ இப்போ விஜய் சேதுபதி வந்தோடனே இதுக்கு அவரே பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கமல் சார் ஒரு அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லியிருந்தோமா, அது சம்மந்தமாக ஒரு வீடியோ அடுத்த நாளே வந்தோடனே தூக்கிட்டு வந்துட்டேன் நான். ஸோ கமல்ஹாசன் வெர்சஸ் விஜய் சேதுபதி, த ஓஜி வெர்சஸ் நியூ, என்னங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நம்ம டெய்லியும் பார்க்குற பிக் பாஸ் ஷோ தமிழையும் தாண்டி இந்தியாவில் எல்லா லாங்குவேஜ்லையும் ரன் ஆகிட்டு இருக்கு. பிக் பாஸ் ஷோட நோக்கமே ஸ்குவிட் கேம் மாதிரி கேம் நடத்துறதெல்லாம் கிடையாது. கேமையும் தாண்டி அந்த வீட்டில் கண்டஸ்டன்ஸ்குள்ள நடக்கிற சண்டை, காதல், மோதல், நட்பு, பிரிவினை, இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஷோ தான் பிக் பாஸ். ஸ்குவிட் கேம் மாதிரி மாத்திரம் எப்படி இருக்கு? இந்த சீசன் 9ல் டாக்டர் திவாகர் வருவார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அண்ணன் பிக் பாஸ் ஹவுஸே போனாலும் அவர் நடிப்பு திறமைகளை டெய்லி காமிச்சிட்டு தான் இருக்காரு. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து கனியாக்காவுக்கு தான். திவாகர் எனர்ஜி பத்தல. நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். ஓ, இத நான் பார்க்கலையே. இந்த ஆளு லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு பெரிய லூசே பிக் பாஸ் தான் போல இருக்கு. இப்படி நடுவுல வேற கேட்டு வாங்குறீங்களா? அவருக்கு இன்னும் கொஞ்சம் உஷார் வருது அதை கேட்டோன்னே. ஏன் சார், உங்களுக்கெல்லாம் என்ன சார் பிரச்சனை? அந்த ஆளை இன்னும் கத்த வச்சு நம்மளை இன்னும் டென்ஷன் ஆக்கி காசு பார்க்கணும். அந்த வீட்டில் வாட்டர்மெலன் ஸ்டாருக்குன்னு ஒரு கேங் இருந்தாலும் ஆனால் எப்போவுமே அவருக்கு பெஸ்ட் காம்போவா இருக்கு. விஜய் சேதுபதி சார் வராரு, உங்ககிட்ட சொல்றாரு, நீங்க போறதுக்கு இப்போ இங்க இருக்கிறீங்களா அங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு கேட்கறாரு, நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அந்த ஹவுஸா எங்க இருந்தாலும் ஓகே சார். அப்ப வீட்டுல போய் இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுவா? இவங்க 2 பேரும் இப்போன்னு இல்லை, டே 1ல இருந்தே வேற மாதிரி தான். சிவாஜி வந்து திருப்ப அடிச்சிருப்பாரு வரைக்கும் சாலமன் பாப்பியா சார் 3 ஜெட்டி காண என் கட்டில் சார் என்னோட ஜட்டி எடுத்துறாதீங்க அப்படின்னாரு. அது வந்து டேய் மச்சான் அப்படிலாம் இல்லடா, யாரா சொன்னது? உண்மையிலே பைத்தியம் தானா நீ? லவ் ஓகே ஆயிடுச்சு, அந்த சந்தோஷத்தை எப்படி அதை தொட விடக்கூடாது, யூடியூப் சிங்கில் மாட்டிக்குவேன் சொல்லிட்டேன். சொல்லி கொடுக்குறேன், ஆனால் என்னை வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசிரியமாக திட்டினுறாரு. சார் ஆயில் ஆயிலா? ஆயில் இருக்கணும். தேங்காய் இருந்த இடத்துல வந்து கொடு, ஆயில் எனக்கு. ஒரு விஜய் சேதுபதி எபிசோட்ல சொல்றாரு, சார் ஒரு மனுஷனுக்கு நம்ம இப்போ ஒரு இதில் இப்படி மசாஜ் பண்ண என்ன சார் சொல்லணும், ஒரு மனுஷன் ஒரு 5 நிமிஷத்துல போதும் சார், கை வலிக்க நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எழுப்பி மறுபடியும் பண்ணுங்கன்றாங்க. நான் அந்த ஆளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறேன். அது மட்டும் இல்லை சார், நைட் ஒரு 3 மணி இருக்கும், எழுப்பி எந்திரிச்சு தூக்கம் வரலையா, வரல என்னன்னு கேட்டானே, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி வெளியே வந்து எனக்கு பொண்ணு பார்த்து கொடுங்க. நான் இந்த ஆளுக்கு அப்பா வாசா 3 மணிக்கு பொண்ணு பார்த்து தாண்டி கேட்டிருக்காரு. அவர் மேல தேவையில்லாத பழி சுமத்துறாரு. ரெண்டு பேரும் இப்ப சண்டை போடுவீங்க, நைட்டு பெட்ல வந்து கொஞ்சிட்டு இருப்பீங்க, நான் அடுப்பு வரணுமா? சார் இன்னைக்கு நைட்டு வாங்க சார், வாங்க சார். ஏய் வாட்டர்மெலன் ஸ்டார் சார். சீசன் 6ல் ஜிபி முத்தண்ணா உள்ள வந்து பிக் பாஸே புதுசாக இருந்துச்சு. ஸ்டேஜில் கமல் சார்ட்ட பேசும்போதே ஜிபி முத்துக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னொன்று நீங்கள் வழக்கமாக உங்கள் வட்டார வழக்கில் திட்டுறதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் உள்ளே இருந்த எல்லா நாட்களுமே வாயில வந்தது, சீசன் 6ஓட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டே ஜிபி முத்து தான்.
நல்லா வந்திருக்க வேண்டிய ஆளு பாதியிலே ஓடிட்டாங்க. உள்ள போன உடனே அவ்வளவு பெரிய வீட்டுல ஆளே இல்லாம இருக்கும், கொஞ்சம் பயந்துருவாரு. ஆனா இதே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கமல் சார் இன்னும் ஜிபி முத்த பயமுறுத்துவாரு. சரி நான் வர்றியா? ஆதாமா உழவு ட்ரெண்டு. ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கு? அதாம்மா ஆனா ஆண்டவருக்கே தக்கு கொடுத்ததுன்னா அது ஜிபி முத்து தான். அவ்வளோ உங்களுக்கு என் படம் தெரியுதா? தெரியலையே. வந்த அதான் டிவில வர பாத்துக்கிட்டு படம் தெரியுதா தெரியலையே, அப்ப யார பாத்தியா பேசுற? இல்ல வீட்டுக்குள்ள உங்க படம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன், அதை கேட்கலையா டிவில தெரியறானு கேட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே தலைவருக்கு என்ன தேவையோ அதை பத்தி சொல்லுவாரு. கக்குசு 2 தான் இருக்கு. அவர் உள்ள வந்த வாரத்துல பிக் பாஸ் கிட்ட கேட்டுட்டே இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான். நீ ட்ரெஸ் வரல, என் ட்ரெஸ் வந்தா என் ரேஞ்சே வேற. அப்படி மாடல் மாடலா போட்டு அப்படி டான்ஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து என்னோட டிஷர்ட் எல்லாம் மாறிட்டு இந்த சட்டி இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் வரணும் தலைச்சட்டி. சட்டி இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் வரணும் தலைச்சட்டி. உங்களோட டிஷர்ட் எனக்கு என் ட்ரெஸ் வரணும், இல்லைன்னா மேலே டிஷர்ட்டை போட கீழே கோமத்தை ஆனா ஜிபி முத்து மட்டும் பிக் பாஸ் வீட்ல ஒரு தனி வைப்ல ஜாலியா இருந்தாரு. நான் இருங்க ஏன் பேசிட்டு போறீங்க? இருங்க சொல்ல வரது கேளுங்க. பிரசன் மதம் எங்க இருக்கு? பிரசன் மதம் எங்க? இது வரைக்கும் பிக் பாஸ்ல நடக்காத ஒன்னா ஒயில்ட் கார்டு நாக் அவுட்ன்ற பேர்ல எலிமினேட் ஆகி வெளியில போன கண்டஸ்டன்ட்ஸை திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து தங்கிட்டு சாப்பிட்டு மட்டும் போகாம அவங்க கூட கேம் ஆட போறாங்க. இதுல பிக் பாஸே ஏன்டா இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டுன்ற மாதிரி மாஸ் என்ட்ரி கொடுத்தது யார் தெரியுமா? திரும்ப வரமாட்டேன் தானடா. ஓ இவரா? மறந்தே போச்சுங்க எல்லாரும். வந்துட்டேன்டா. ஆர்னோ ப்ரோக்கு வீட்டுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே வெளியில போய் வெறுப்பா ஷோவை பார்த்துட்டு வன்மத்தை உடம்பு ஃபுல்லா ஏத்திட்டு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அர்ணவ் பேசினது எல்லாமே வன்மம் மட்டும்தான். ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்தால் இப்போயே கேட்டுருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்பேன், அப்போ நான் பதில் சொல்ல மாட்டேன். கோவம் உங்களுக்கு இருந்தது உள்ளே காமிச்சிருக்கேன். என்னன்னா ஜால்ரா குரூப்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த என்ன அந்த சௌந்தர்யா கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாரோ படிப்பு எஜுகேட்டட் இல்லை, எனக்கு உட்காந்துருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. யார் அது? சத்யா. யார் அந்த சட்டை போடாமல் சுத்தானா? அவனா? எங்க அவன்? அவர் இங்க இல்லைங்க. ஷோ பார்க்கறது இல்லையா நீங்க? அவர் எலிமினேட் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த நோண்டிக்கிட்டும் தடவிட்டும் ஒருத்தர் இருப்பான் அவன். ஒரு மரியாதை இருக்கு. நான் பேசுவேன். நீங்க வெளியே வந்து பேசிக்கோங்க. பார்த்தேன் லவ் ஏதோ போயிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ போச்சு, ஆனால் எனக்கு தெரியல என்னன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்டு இருந்தேன், பட் லவ் மாதிரி போச்சு. அப்படியா? தெரியல ப்ரோ, இருந்தால் நான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஜால்ராசா வந்துட்டு கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுறதுக்காக தான் வந்தேன், வேற எதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் ஆட்டுன மாதிரி தெரியலையே. அடுத்து கஞ்சாக்கு இருப்பாங்க. கத்தி எடுக்கிறதே நீங்க. ஓஜி இல்ல ஐயா, எலிமினேஷன்னா என்னங்க ஐயா? எலிமினேஷன் நாமினேஷன். அவரெல்லாம் ஓஜி, அவரெல்லாம் பழைய ஆள் இல்ல. கஞ்சா கருப்பு பொன்னம்பலம் பொன்னம்பலம் அவருக்கும் பரணிக்கும் வந்த சண்டை. இவர் வையாபுரி அவர் ரொம்ப நாள் இருந்தாரு. அதாங்க அது. பிக் பாஸ் சீசன் 1ல ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷனுக்கு எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே வரிசையா உள்ள வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்க தகுதியே இல்லாத 2 நபரை சரியான காரணத்தோட நாமினேட் பண்ணணும்னு வெளியில இருக்கிற எல்லாருக்குமே கேட்கற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கஞ்சா கருப்பானே உள்ள வந்து என்ன சொல்லுவாருன்னா, சொல்லுங்க பிக் பாஸ். நீங்க நாமினேட் பண்ண போற 2 பேர் யார், என்ன காரணம்? ஐயா நாமினேட் பண்றவங்க என்னங்க ஐயா? தெரியலன்னா சொல்லுங்க ஐயா நாமினேட் பண்றவங்க என்னங்க ஐயா? பழைய இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு.
பிக் பாஸ் சீசன் 5ல ஒரு கண்டஸ்டன்ட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சூப்பரா உதாரணமா இருக்கும். ராஜு இருந்தாரு. பிக் பாஸ்ல வின் பண்ணிட்டு வெளியில வந்தப்புறம் ராஜுக்கு பெரிய படங்களோட ஆடியோ லான்ச்க்குலாம் ஆங்கரா இருந்தாரு. இயக்குனர் சங்கர் அவர்கள் படைத்த எத்தனையோ பிரம்மாண்ட படைப்புல நீங்க ஒரு முக்கியமான படைப்பு. ப்ளீஸ் வெல்கம் டு தி ஷோ. ஆனா ராஜு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தி பெஸ்ட் என்டர்டெய்னிங் கொடுத்துட்டு இருந்தாரு. லேடிஸ் வாய்ஸ் ஏதாவது வேணுமா சார் பிக் பாஸ்? இப்போதைக்கு தேவையில்ல மேடம், ஏன்னா லேடிஸோட வாய்ஸ் இப்போ ஏற்கனவே வீட்டுக்குள்ளேயே ஜாஸ்தியாக இருக்கு. சோ இந்த மாதிரி பிக் பாஸ்ல ராஜு இதுல இந்த ராஜுவோட சீசன்ல தாங்க நீங்க டாக்ஸிசிட்டிக்கு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து டாக்ஸிக்கா இருக்கும்போது அது அவ்வளோத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி ஒரே ஒருத்தன் உள்ள இருந்து சிரிப்பு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு டிபேட் ஷோ போயிட்டு இருக்கும். அதில் வந்து லேடிஸ் வெர்சஸ் ஜென்ஸில் வந்து லேடிஸ் எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. சார் அதெல்லாம் இருக்குது சார், காலையில் எங்கள் முன்னாடி எந்திரிச்சு எத்தனை பேர் சார் குளிக்கிறாங்க? நாங்கள் எதுக்கு சார் இவங்க முன்னாடி குளிக்கிறோம், நாங்கள் தனியாக கக்கிஸில் கதவை போட்டுட்டு குளிப்போம். அந்த மாதிரி ஒரு 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 சண்டையை கூட காமெடியாக மாற்றி டைட்டில் அடிச்சுட்டு போனாள். இப்படியும் நம்ம என்டர்டெயின் பண்ணி மக்கள் ஓட்டை சம்பாதிச்சு ஜெயிக்கலாம்ங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பண்ணலாம் எடுத்தா அது அனுமார் வால் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா ராஜு ஃபன்னை தாண்டி தக் பயங்கரமா பண்ணுவாரு. எல்லாரும் உங்க அன்றாட வேலைகளை பாருங்க. ஓகே பிக் பாஸ். தம்பி இதான் அன்றாட வேலையா? என்னத்தான பேச எல்லாம் பேசுறேன். சம்பந்தமே இல்லாமல் போய் பேசு. போயிட்டு யாருக்கிட்டே சாப்பிட்டீங்களான்னு கேளு. கேட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கவங்ககிட்டே போய் சாப்பிட்டீங்களான்னு கேளு. எங்கள் அம்மா அப்படி கிடையாது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. என்னைய வந்து பொம்பளை பசங்க கூட பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேசக்கூடாதுங்கிறது எனக்கு அவங்க கூட பேசணும்னு ரொம்ப ஆசை. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். பசங்க கூட 10 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது, டென்ஷன் ஆகும். அடிப்படையில் பாவனியை வந்து நான் பிரியங்கா பேர் கேட்டுட்டு போறது. இந்த வீடியோலயே நிறைய டாபிக்கை பத்தி பேசவே இல்லை. அதுவும் சாண்டி இந்த சீசன் செம்ம ஃபன்னா இருக்கும். गाइस இந்த வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்க அப்படினா மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் அந்த சாண்டி ஆகல்ற சீசன் அதெல்லாம் வேற மாதிரி. அந்த சீசன் கிட்ட எல்லாம் நிக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த சீசன்ல எவ்வளவுக்கு எவ்வளவு சண்டை இருந்தோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃபன் இருந்தது. இப்போ எல்லாம் வந்து ஃபன்னை நீங்க தேட வேண்டியிருக்கு. ஃபுல் டாக்ஸிசிட்டி நெகட்டிவிட்டி செல்ஸுங்கிற மாதிரி ஜஸ்ட் நெகட்டிவா மட்டுமே நம்ம பண்ணிட்டு போயிடுவோங்கிற மாதிரி பண்றாங்க. பட் அந்த சீசன் எல்லாம் அது ஒரு சீசனுங்க, அதுதான் ஃபன்னு இதெல்லாம். நம்ம ஆரியோட சீசன்ல இருந்து இந்த டாக்ஸிசிட்டி ஸ்டார்ட் ஆச்சு, என்டர்டெயின்மெண்ட் கட் ஆகி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ராஜு கொஞ்சம் வந்து கொஞ்சம் அப்படி பண்ணினாரு. இந்த ராஜுவோட சீசன் அப்புறம் சாண்டியோட சீசன்ல தான் நீங்க எக்கச்சக்க ஃபன்னியான கிளிப்ஸ் பார்க்க முடியும். அவ்வளவு இருக்கு. மற்றது எல்லாமே சண்டை சண்டை சண்டை. இப்போ இதுல கொஞ்சம் வினோத் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த சீசன் 9ல வினோத் பண்றாரு. பட் அதுவும் சண்டே சீசன் ராஜு சீசன் அளவுக்கு இல்லை. இப்போதானே 2 வாரம் ஆயிருக்கு. இனி போக பார்க்கணும். இப்போ அதுல வந்து நமக்கு தெரியும் போகும்போது ஓகே கவின் சண்டி ஓகே சூப்பரா இருக்கு. இதுல வந்து ராஜு கன்ஃபார்ம் என்டர்டெயின்மெண்ட். இந்த சீசன் 9ல எல்லாம் 2 வாரம் ஆகியும் இந்த ஆள் தாங்க இனி நமக்கு 100 நாளைக்கு என்டர்டெயின்மெண்ட்ங்கிற மாதிரி ஒருத்தர் இல்லை. எல்லாரும் சேஃபா பிளே பண்றாங்க. மக்கள் என்டர்டெயின் பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க அந்த ராஜுவோட எபிசோட் இந்த பிக் பாஸ் ராஜு காமெடி கிளிப்ஸ்னு அடிச்சு பாருங்க இன்டர்நெட்ல. அவ்வளவு ஒவ்வொரு வீடியோவும் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்னு டன்னு அந்த ஆளோட கம்பைல் பண்ணி அந்த வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஆளோட மிமிக்ரி, கவுண்டர்ஸ், ஜோக் பண்றது, ஆடுறது, பாடுறது. டிசர்விங் வின்னர்னா ராஜு, ஆரி அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு சீசனுங்க அந்த சீசன் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. மகத் ஒரு சீசன்ல வந்துருந்தாரு சீசன் 3 போல. அதெல்லாம் அந்த சீசன்ல வின்னர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். நீ சொல்லு. எல்லாரையும் மறக்கலாம். மொத்தமா 9 சீசன்ல இப்போ 8 வின்னர்ஸ் தான் இருக்காங்க. அந்த 8ல ஒரு ஆளை ஞாபகம் வச்சுக்க முடியாதா சொல்லுங்க பாப்போம். சரி ஒரு பொண்ணு அந்த அந்த புள்ள வடமெல்லாம் ரித்திகா பாருங்க. வின்னரே யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சீசன். அது 3ஆ 4ஆன்னு தெரியல. அது ஒரு சீசனாங்க. அது ஐயோ ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு? அந்த சீசன்ல ஒன்னே உருப்படி பாலாஜி தலையில குப்பையை கொட்டினது மட்டும்தான் ஃபேமஸ். மற்றபடி 5 பைசாவுக்கு பெறாத சீசன்.
இந்த 9 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் அதுலேயும் நிறையா காமெடி கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு. பழைய கஞ்சா கருப்பு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தது நல்லா இருக்குல்ல. நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.